கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு தாக்குதல் நடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்திலிருந்து கோவைக்கு வந்த அரசு பேருந்து அங்கிருந்து எர்ணாகுளம் செல்லும் பயணத்திற்கு தயாராக இருந்தபோது டிரைவர் மகேந்திரன் டயரை சோதிக்க பின்புறம் இறங்கியுள்ளார். அந்த நேரத்தில் மகேந்திரா தார் வாகனத்தில் வந்த 4 இளைஞர்கள் மற்றும் ஒரு பெண் பேருந்து நிலையம் அருகே காரை அதிவேகமாக இயக்கியதாகவும் வழியற்ற இடத்தில் வாகனம் நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஓட்டுநர் மகேந்திரன் இதை பற்றி கேள்வி எழுப்பியதிலிருந்து வாக்குவாதம் உருவாகி அதன் பிறகு அந்த இளைஞர்கள் டிரைவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் டிரைவர் காயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கு பின் சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் 4 இளைஞர்களையும் பிடித்து தாக்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரை ஓட்டிய ஒருவர் மதுபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் எதற்காக பேருந்து நிலையம் வந்தனர் என்பது தொடர்பாக தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் கோவையில் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழுப்பி டிரைவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பயத்தை உருவாக்கியுள்ளது.